சோ வெல்கம் மாமே. ஃபைனலி ஒரு வழியா ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் மூவியை பார்த்துட்டு வந்தாச்சு. மூவி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன்னு வைங்களேன். அடே உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடா, நீ இதுக்கு முன்னாடி ஜுராசிக் வேர்ல்ட் மூவிஸ் எல்லாம் பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கேட்பீங்க. இதுவே படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன்னு வைங்களேன். ஜுராசிக் வேர்ல்ட் மூவியை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? மியூட்டன்டான டைனோசர்ஸ் எல்லாம் எவ்வளவு படுபயங்கரமா மூவில காமிச்சிருக்கானுங்க. டைனோசரோட சைஸை பாத்தியா எவ்வளவு பெருசுல இருக்கு. படமே பயங்கர சம்பவமா இருக்கு. இதுவே நீ ஐமேக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டைனோசரே உங்க முன்னாடி வந்துட்டு உன்னை தூக்கி சொருகி விட்டுரும் அப்படின்ற மாதிரி தான் சில பேர் சொல்லுவீங்க. சோ இன்னைக்கு இந்த ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்ற என்னோட ரிவ்யூ தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். மேபி நான் ஒரு உளர்வாய் அப்படின்றனால நிறைய ஸ்பாய்லர்ஸ் இந்த ஒரு வீடியோல இருக்கலாம். ஸ்பாய்லர் பண்ணாம ரிவ்யூ பண்றதுக்கு ட்ரை பண்றேன். எதனா ஸ்பாய்லர் இருந்துச்சுன்னா என்னையும் மன்னிச்சு விட்டுருங்க. ஆனா ஸ்பாயில் பண்ற அளவுக்கு மூவில ஒன்றும் பெருசா இல்லையே. படத்தோட ஆரம்பத்திலேயே அட்லாண்டிக் ஓஷனுக்கு நடுவுல ஒரு ஐலாண்ட் ஒன்று இருக்கு. அந்த ஐலாண்ட்ல ஒரு ரிசர்ச் லேப் ஒன்று இருக்குங்க. அந்த லேப்ல 2 டைனோசரையும் ஒன்னு சேர்த்துனா நீங்க தப்பா நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அது எப்படி சொல்றது, இந்த பென்ட் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா அதுல நம்ம பென் 10,000 2 ஏலியனையும் ஃபியூஸ் பண்ணி 2 ஏலியனோட சக்தியை வச்சு ஒரு ஏலியனா மாறுவார்ல. சோ அந்த மாதிரி இங்க 2 டைனோசர் மேலையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த 2 டைனோசரையும் ஒரு டைனோசரா உருவாக்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த டைம்ல ஒரே ஒரு டைனோசருங்க அவன் தாண்டா அன்னைக்கு பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி தப்பிச்சு வெளில வந்து என்ன வச்சாடா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்கன்ற மாதிரி எல்லாரையும் அழுங்காம குழுங்காம அலேக்கா சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிருது. ஆளை விடுங்கடான்ற மாதிரி லேப்ல இருக்க எல்லாரும் ஓடி போயிடுறானுங்க. இது நடந்து பல வருஷம் கழிச்சு நம்ம கதாநாயகன் நமக்கு காட்டுறானுங்க. அதாவது நம்ம ஸ்கார்லெட் ஜான்சன். மூவில அவங்களோட நேம் ஜோரா பென்னட். இவங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ் மிலிட்ரி. சோ இவங்க இந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒரு ஆள் வந்து சந்திச்சு, இங்க பாருமா இந்த மாதிரி ஒரு ஐலாண்ட்ல இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்து போச்சு, அங்க இந்த மாதிரி டைனோசர்ஸ் எல்லாம் இருக்கு, உனக்கு தான் அதை பார்த்து பயம் இல்லையே, ஏன்னா நீ தான் எக்ஸ் மிலிட்ரி ஆச்சு, உன் வேலை ஒண்ணுமே கிடையாது, நீ இந்த ஐலாண்டுக்கு போயிட்டு டைனோசர்ஸோட டிஎன்ஏ மட்டும் கலெக்ட் பண்ணி கொடுத்துரு. மொத்தம் 3 டைனோசர்ஸ் இருக்கு, 3 கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா நாங்க இந்த மெடிக்கல் வேர்ல்ட்ல ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணிடுவோம். எக்கச்சக்கமா பணம் வந்து கொட்ட போகுது, உனக்கு அந்த பணம் எல்லாம் வச்சுக்கணும்னு ஆசை இல்லையா, ஒழுங்கா பேசி எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அவன் பேசியே ஆசை காட்டுறான். உடனே நம்ம ஜோரா பென்னட் ஒத்துக்கிட்டு தன்னோட டீமை ஒன்னு சேர்த்துக்கிட்டு அந்த ஐலாண்டுக்குள்ளவே இறங்குறாங்க. இதுக்கப்புறம் ஜோரா பென்னட் டைனோசர்ஸோட டிஎன்ஏ எல்லாம் கலெக்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த ஒரு ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் மூவியோட ஒட்டுமொத்த கதையும். ரைட் ப்ரோ, படத்தோட கதையை சொல்லிட்டு இதெல்லாம் ஓகே. இது இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்த ஜுராசிக் வேர்ல்ட் மூவிஸோட சீக்குவலா இல்ல ப்ரீக்குவலான்னு கேட்டீங்கன்னா அவ்வளோலாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்ல. இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் சீக்வல் தான். ஸோ நீங்க எந்த ஒரு படமும் பார்க்காம இந்த படத்தை போய் பார்த்தீங்கனாலே இந்த படம் உங்களுக்கு தெளிவாவே புரியும். சீரியஸா இந்த படத்துல நம்ம வாயை பொழந்து பார்க்க வச்ச ஒரே விஷயம்னா படத்தோட விஷுவல்ஸா இருக்கட்டும், அதுல காட்டப்பட்ட டைனோசர்ஸ் எம்மா நடில இருக்கு. ஒன்னும் வாயை பொழந்து அதே பார்த்துட்டு இருக்கலாங்க. அந்த அளவுக்கு டைனோசர்ஸ் எல்லாமே படம் பயங்கரமா இருக்கு. விஷுவல்ஸ் எல்லாமே தரமா இருக்குன்னு தான் சொல்லணும். அது முக்கியமா அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ், டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே இந்த மூவில படம் பயங்கரமா இருந்துச்சுங்க. சீரியஸா நீங்க லேட்டரா HD வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் சத்தியமா கிடைக்காது. 3Dல தான் பார்த்தேன். சீரியஸா வேற லெவல் விஷுவல்ஸுங்க, செம்மையா இருந்துச்சு. விஷுவல்ஸ் எல்லாம் குறையே சொல்ல முடியாது. சின்ன பசங்க பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகிற அளவுக்கு நானே வாயை பொழந்து ஆண் பார்த்துட்டு இருந்தேன்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு படம் இருந்திருக்கும்னு. அதே மாதிரி காட்ஸில்லா படத்தை எடுத்தவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் நேம் எல்லாம் எனக்கு தெரியலங்க, இந்த விஷயம் மட்டும் தான் தெரியும். ஆனா காட்ஸில்லா அளவுக்கெல்லாம் இந்த படம் இல்லைங்க. சீரியஸா காட்ஸில்லாவோட கம்பேர் பண்ணாதீங்க. சோ அந்த அளவுக்குலாம் இந்த படம் இல்ல. சில இடங்கள்ல படம் பாக்குறப்போ லைட்டா அங்கங்க பயமா தாங்க இருக்கும். முக்கியமா அந்த டீரெக்ஸ் வரும்போது அதை பாக்குறதுக்கு ஒரு சாயல்ல ஏலியன் படத்துல வர்ற ஏலியன் மாதிரியும் இருக்கு. டீரெக்ஸோட எதையும் சேர்த்து குழப்பி அடிச்சு டீரெக்ஸ்னு அதை உருவாக்கி விட்டுருக்கானுங்க. ஆனா அது என்ன ஜந்தோனே சத்தியமா தெரியல. சீரியஸா பாக்குறதுக்கு படம் பயங்கரமா இருந்துச்சுப்பா. ஆனா அது வர்றப்போ படம் பயங்கரமா இருக்குங்க. எவன் தலையாவது கொத்தா கவிருமோ அப்படின்ற மாதிரி நமக்கே கொஞ்சம் திக்குன்னு தாங்க இருக்கு. அதே மாதிரி மூவில எக்கச்சக்கமான டைனோசர்ஸ் இருக்குங்க. வானத்துல பறக்கிறது, தண்ணியில நீந்துறதுன்னு எக்கச்சக்கமா இருக்கு. அது எல்லாத்தையுமே மூவில கரெக்டா யூஸ் பண்ணிருக்கானுங்க. டைனோசர்ஸை எங்கேயுமே வேஸ்ட் பண்ணல. ஆனா இவனுங்க போக்கஸ் ஃபுல்லாவே டைனோசர்ஸ் மேலேயே போட்டானுங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சுங்க. அது ஏங்கிறத பின்னாடி சொல்றேன். டைனோசர்ஸை பத்தி பேசுறப்போ நிறைய புதுவிதமான டைனோசர்ஸை இந்த ஒரு மூவில காட்டியிருக்கானுங்க. கொடுத்த காசுக்கு இத்தனை டைனோசர்ஸை பார்த்தாச்சுப்பா அப்படின்ற மாதிரி அது மட்டும் தாங்க ஒருத்தா இருந்துச்சு. இவனுக்கு டைனோசர்ஸ் மேலதான் போக்கஸ் போட்டிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன். அது ஏன்னா அந்த படத்துல இருக்க கேரக்டர்ஸ் அவனுங்க யாருமே ஒரு பர்சன் கூட சுத்தமா அவங்க கிட்ட கனெக்டே ஆக மாட்டானுங்க. அதே மாதிரி இந்த மூவில ஒரு ஃபேமிலி ஒன்று இருப்பானுங்க. அவனுங்க எல்லாம் எதுக்குடா இருக்கீங்க, உங்களை யாரா இந்த ஐலாண்டுக்கு வர சொன்னா, சுத்தி பாக்குறதுக்கு உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையாடா, எதுக்குடா எங்க பிக்னிக் வந்து எங்க தாலியா இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோணும். ஏன்னா டைனோசர்ஸ் கிட்ட மாற்றுறதுக்காகவே அளவெடுத்து செஞ்ச கேரக்டர்ஸ் தான் அந்த ஒரு ஃபேமிலியில இருப்பானுங்க. எனக்கு கேட்டீங்கன்னா படத்துல அந்த ஃபேமிலியே இல்லாம இருந்திருக்கலாம். மொத்தமா அவனுங்களை தூக்கி விட்டுருக்கலாம். ஃபேமிலி என்ன இந்த கேரக்டரையுமே மொத்தமா தூக்கி விட்டுருக்கலாம். இவங்கெல்லாம் சும்மா இருக்கணும் தாங்க இருக்கிறானுங்க. இவர் ஒண்ணுமே பண்ண மாட்டானுங்க. சும்மா ரோபோட் மாதிரி அவனுக்கு சொன்ன வேலையை சும்மா பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்பப்போ டைனோசரை பார்த்து ஷாக்கிங்கான ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்கறது, வாயை பழக்கிறது மாதிரியான விஷயங்கள் தான் பண்றானுங்க. ஏன்னா அந்த ஒரு ஆச்சரியத்தை நம்ம கன்வே பண்றானுங்களாமா. சோ அதை மட்டும் தான் உருப்படியா மூவில இருக்க கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரிங்க நிறைய முட்டாள்தனமான லாஜிக்கல் சீன்ஸ் எல்லாம் அந்த ஒரு படத்துல இருக்கும். பாத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த கப்பல்ல இருந்து அந்த பொண்ணு குதிக்குமே, அதை காப்பாத்துறேன்னு அந்த ஃப்ரெண்டோட லவ்வர் ஒருத்தர் இருப்பான். அவனு குதிச்சு அப்புறம் அந்த ஃபேமிலியும் குதிச்சு டே என்னதான்டா பண்றீங்க அப்படின்ற மாதிரி நம்மளே யோசிக்க வச்சிருவானுங்க.
டீ பைத்தியமாடா நீங்க, உங்களை கஷ்டப்பட்டவனுங்க போய் காப்பாத்தி கூட்டு வந்துட்டானுங்கல்ல, திரும்ப ஏன்டா தேவையில்லாத வேலை எல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணும். சிம்பிளா பிரம்மாண்டமா சில்ட்ரன்ஸ்க்காக எடுத்து கொடுத்துருக்கானுங்க. கொடுத்த காசுக்கு அந்த விஷுவல் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒத்தா இருந்துச்சு. மத்தபடி வேற ஒண்ணுமே படத்துல இல்ல. படம் முடிச்சுட்டு வந்து ப்ரோ படத்துல உங்களுக்கு என்ன நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டானுங்கன்னா கண்டிப்பா என்ன மாதிரி தாங்க யோசிப்பீங்க. படம் நல்லா இருக்கா இல்ல நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரியான குழப்பத்திலேயே உங்களை வெளில அனுப்பிடுவானுங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் வச்சு சொதப்பி விட்டானுங்க. சோ படமே ஒரு மாதிரி சொதப்பலாயிருச்சுங்க கடைசியில. கொடுத்த காசுக்கு படத்தோட விஷுவல்ஸா இருக்கட்டும், அந்த டெக்னிக்கல் எஃபெக்ட்லாம் படத்துல பயங்கரமா இருந்துச்சு. பாக்குறதுக்குமே நல்லா இருந்துச்சு. சின்ன பசங்க எல்லாம் கைதட்டி ரசிப்பானுங்கன்னா பாத்துக்கோங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. நானும் மனசளவுல ஒரு சின்ன பையன்றனால இந்த படத்துக்கு போகும்போது மனசுக்குள்ள சின்ன பையனாவே இமேஜின் பண்ணி அதெல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அது மட்டும் தான் அந்த மூவில நல்லா இருந்துச்சு. அந்த டைனோசர்ஸை பயங்கர பெருசா காட்டினது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுவுமே எத்தனை பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. கொடுத்த காசுக்கு டைனோசர்ஸோட விஷுவல்ஸ் ஒர்த்து. மத்த எதுவுமே படத்துல அவ்வளவு ஒருத்தாலாம் ஒண்ணும் இல்லைங்க. மத்தபடி அடிச்சு துவச்ச கதை புதுசா இந்த ஒரு விஷயங்களும் மூவில இல்ல. கேரக்டர்ஸும் பயங்கர டம்மியா இருக்கானுங்க அப்படின்ற பட்சத்துல இந்த ஒரு மூவியே பயங்கர ஆவரேஜான மூவி ஆயிருச்சு. நீங்க இந்த மூவியை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு 5 ஸ்டார் ரேட்டிங்க்கு எதுனா ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க. ரைட்டு, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். வட்டாமாமே.